எப்படி இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே என்டர் ஆனேன் கிட்டத்தட்ட 2018லேருந்து 4+ இயர்ஸ் மேலே இந்த ஃப்ரீலான்சிங் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த 2024 எண்டில் வந்துட்டோம். இந்த எண்டில் வரும்போது நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், இது வரைக்கும் வந்துருக்கேன், அதில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஃப்ரீலான்சிங் ஜர்னியை பற்றி. சப்போஸ் என்னை பற்றி எடுத்துச்சுன்னா நான் மோர் தென் 4+ இயர்ஸ் ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கிளைண்ட்ஸோட. இப்போ கரண்ட்டாக யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் விச் இஸ் ஃப்ரீலான்சிங்குள்ளே எப்படி என்ட்ரானேன், அது எப்படி இந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ ரெடியாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பேசிக்கான பேசிக்கான நாலேஜ்லேருந்து தான் வந்தேன். எப்படின்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே பெருசாக கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எதுவுமே ஒன்லி ஃபார் கேமிங் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தேன். அதுவுமே வந்து இந்த வெளியே போய்ட்டு PS5 நிறைய காசு கொடுத்து விளையாட நல்லா இருக்கலாம், அங்கெல்லாம் போய் விளையாடிட்டு இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஓகே ஏதாவது வந்து நம்ம கம்ப்யூட்டர் எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10th கிட்ட படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் கிடச்சிது. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக கேம்ஸ் தான் விளையாடிருந்தேன். ஆனால் கம்ப்யூட்டர்ன்றது பொதுவாக பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் வச்சுக்கலாம், ஜஸ்ட் யூஸ் பண்ண மட்டும் தெரியும். ஓகே ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறேன், காலேஜ் என்ட்ரு ஆகிறேன். காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வருது. ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து ஓகே காலேஜ் படிக்கும் போதே ஆப்வியஸாக நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா படிக்கணும். காலேஜ் நல்லா படித்த உடனே நல்ல ஒரு ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம வந்து வீட்டில் டிபெண்ட் ஆகிடக்கூடாது, நம்ம வந்து ஏதாவது வந்து விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு யூடியூப் வந்து அதுக்கும் முன்னாடிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஓகே உங்களுக்கு சப்போஸ் ஐடியா இல்லைன்னா கிளப்பில் மபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாட்டில் ஒரு ஹிப்ஹாப் தமிழ் பாட்டு யூடியூப்னா என்னன்னு கூட தெரியாது, அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாட்டெலாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் வந்து என் ஃபோன் GLX ஃபோன் வச்சுருப்பேன், அந்த பழைய சின்ன ஃபோன், அந்த ஃபோன்லாம் வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பேன். ஓகே என்னோட ஒரு சில சேனல்ஸ் பேர்லாம் மறந்து போச்சு, அந்த சேனல்லாம் நான் சும்மா அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது அப்போ காலப்போக்கில் காப்பிரைட்லாம் வந்து விழுந்துருச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கோவிட் ஹிட் ஆச்சு. கோவிட் ஹிட் ஆகும்போது கூட நான் கோவிட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி காலேஜில் படிக்கும்போது சின்ன ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பைக்ஸை பற்றிலாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே அது வரைக்குமே எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. ஃபஸ்ட் இயர் அப்போயே ஆரம்பிச்சிட்டேன். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு விஷயம் வந்து என்னை வந்து அந்த பேஜ்லாம் அந்த சேனல்லாம் காலி ஆகிடுச்சு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஓகே இந்த யூடியூப் வந்து நம்மளுக்கு மேபி ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாரும் போடுறாங்க. ஸோ மேபி யூடியூப் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் போல், மணி ஜென்ரேட் பண்ண முடியாது போல், வேறு ஏதாவது ஒர்க்ஸ் இருந்தால் பார்ப்போமே, ப்ரொஃபஷனலாக மணி ஜென்ரேட் பண்ணணும் மட்டும் தெளிவாக இருந்தேன். எந்த இடத்துலையும் போய் மாட்டிக்கூடாது அப்படின்றது மட்டும் தெளிவாக இருந்தேன். சரி ஓகே அப்போ தான் வந்து கோவிட் ரொம்ப ஹிட் ஆச்சு. கோவிட் ஹிட் ஆனோடனே நான் வந்து வீட்டுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் அங்கே வந்து எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே மேபி அப்போ எனக்கு வந்து ஐடியாலஜி இல்லை சரிங்களா. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வேவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் அப்போ வந்து அப்படி நான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே யூடியூப் சேனல் ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம வந்து எனக்கு வெப்சைட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். சரி வெப்சைட்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியும்போது இந்த HTML CSS JavaScript இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டுச்சு. பட் எதுவுமே எனக்கு வந்து பெருசாக நான் எல்லாமே லேர்ன் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம வேறு எதாவது லேர்ன் பண்ண முடியும், நம்ம கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். டெவலப் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் குட்டி வெப்சைட்ஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். கோவிட் ஹிட் ஆச்சு, இன்னும் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே ஃபைனலாக அந்த கோவிட் கிட்ட வரும்போது ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய வெப்சைட் டெவலப் பண்ண ட்ரையல் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்தே நான் வந்து ஒரு வெப்சைட்ஸாக ஒரு கிளைண்ட்டாக அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஓகே நான் வந்து நிறைய பேர்கிட்ட கால்ஸ் பண்ணுறேன், லீட்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். கோயம்புத்தூர்லேருந்து நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினத்துலேருந்து இந்த மாதிரி ஊர்லேருந்துலாம் பேசுகிறேன். ஒருத்தவங்க புக் ஸ்டோர்லேருந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினவங்க வந்து புக் ஸ்டோர்லேருந்து பேசினாங்க. புக் ஸ்டோர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த மாதிரி எங்கள் புக்ஸ் நாங்கள் சேல் பண்ணுறோம், அதுக்கு வந்து வெப்சைட் தேவைன்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஒரு 10,000 rupees ஆகுங்க வெப்சைட்ஸ்க்கு அப்படின்னு நான் சொன்னேன். 10,000 ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வெப்சைட் டெவலப் பண்ணிக்கிங்களா, நான் டெவலப் பண்ணிக்க டெமோ வெப்சைட்டில் காமிச்சேன். ஓகே அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கொஞ்சம் அப்போ நான் ரொம்ப பிகினர் ஸ்டேஜ்னால எனக்கு வந்து ஓகே அது பேர் ஃப்ரீலான்சிங் கூட தெரியாது. நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கோ ஒரு ஸ்கில் செட்டை, அது நம்ம வந்து ஒர்க்காக பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். சரி அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். ஃபோட்டோகிராஃபி வெப்சைட் ஒத்துக்கிட்டாங்க, ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸ் ஸ்கூல் கிளைண்ட் தான் என்னோட ஃபஸ்ட்டு பேயிங் கிளைண்ட்டாக இருந்தது. 10,000 rupees என்னோட ஃபஸ்ட்டு பேயிங் கிளைண்ட்டாக அவங்க தான் கிடைச்சாங்க. ஜாப்பனீஸ் ஸ்கூல் கிளைண்ட் தான். ஸோ அவங்களுக்கான ஜாப்பனீஸ் ஸ்கூலுக்கான வெப்சைட்டை பண்ணி கொடுத்தேன். அப்படி தான் என்னோட ஜேர்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. சரி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம பண்ணுறது தான் ஃப்ரீலான்சிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனோடனே நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக், இன்டீரியர் டிசைனிங், கிளாத்திங் பிராண்ட், நெக்ஸ்ட்டு தனியாக டாக்டர்ஸ், இண்டிவிஜுவல் டாக்டர்ஸு, டென்டிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக் e-commerce ஸ்டோர்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ்க்குலாம் ஒரு 15 தமிழ்நாட்டு கிளைண்ட் ஜிம் ட்ரைனர்ஸ், ஆப்வியஸ்லி ஜிம் ட்ரைனர்ஸ் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணாங்க. அவங்ககிட்டயும் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கான வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நான் வந்து அப்புறமா ஓகே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறேன். ஒரு வெப்சைட்டுக்கும் நான் மினிமம் 15,000 to 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்லாம் நான் 20,000 சார்ஜ் பண்ணிட்டேன்.
20,000ன்றது ஒரு ஸ்மால் அமௌண்ட் கிடையாது. ஓகே, ஸோ அப்போது வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கு 20,000 நான் சார்ஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போயுமே ஆப்வியஸாக ஒரு 20,000 பெரிய விஷயமாக தான் இருக்கும். அப்படி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க்கும் தெரிய வருது. யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி டிசைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ரிஜெக்ஷன்ஸுக்கு அப்புறம் யூஎஸ் கிளைண்ட்ஸை கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ கண்டினியூஸாக யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. கொலம்பியன் கிளைண்ட்டு, ஆஸ்திரேலியன் கிளைண்ட்டு ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போயுமே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கரண்ட்டாக. ஸோ இப்படி தான் ஜேர்னி ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஸோ இப்போ இந்த லேர்ன் பண்ணுற இஷ்யூஸில் இப்போ நான் வந்து கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் டீச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண டிசைட் பண்ணால், நான் வந்து இப்போ 2018 ரீவெண்ட் பண்ண போனேன்னு வச்சுக்கலாம். ஒரே மட்டும் தான், கரெக்டாக ஒரே மட்டும் தான். நம்மளால் வந்து ப்ராப்பராக மணி ஜென்ரேட் பண்ணணும். எங்கேயுமே மாட்டிக்கூடாது, யார்கிட்டையும் ஏமாற்றக்கூடாது. ப்ராப்பராக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் மைண்ட் செட் பண்ணிட்டேன். இப்போது நான் சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும், ஏதாவது ஒன்றாச்சும் ட்ரை பண்ணிடணும். இப்போ நான் சப்போஸ் ஒரு அந்த பழைய இங்கிலீஷ் சேனலில் ஆரம்பிக்காமல் இருந்தால் மேபி நான் வந்து இதை ஃபிகர் அவுட் பண்ணியிருக்க மாட்டேன். இதுவே நான் லேட்டராக பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டேன். இதை நான் ஃபிகர் அவுட் பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம வந்து இப்போ பஃபே சிஸ்டம் மாதிரி தான். அந்த டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, அது அட்லீஸ்ட் நம்ம ஒரு வாட்டி ட்ரேஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு அது நல்லா இருக்கா இல்லையான்ற விஷயமே தெரியும். இது வந்து நான் சொல்கிற விஷயம் இல்லை, இது வந்து கேரி வின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து கிட்டத்தட்ட நான் மென்டார் மாதிரி. நான் ஒரு நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், கேரி வி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கூட ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அவர் சொன்ன ஒரு விஷயம், உங்களோட 22 which is 30 40 கூட ஒரு பெரிய ஏஜே இல்லை அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். இது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா சரி, உங்களோட அஃபோர்ட் பண்ண முடியிற விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடணும். எவ்வளோ ஏர்லியாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ ஏர்லியாக நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்கன்னு தான் சொல்லுவார். ஆப்வியஸ்லி எவ்வளோ ஏர்லியாக நான் ட்ரை பண்ணணும், அதுக்கு ஏர்லியாக நான் ஃபெயிலியர் ஆனேன். இந்த தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸும் எனக்கு டக்குன்னு கிடைக்கல. ஏன்னா எவ்வளோ பேர் நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோட முடிச்சிருக்கு, ஒரு சிலவங்க சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸோட முடிச்சிருக்கு. இப்போ நான் ஒர்க் பண்ணுற யூஎஸ் கிளைண்ட்ஸ்னால் பல வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு சில கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒருத்தர் ஒரு 3 to 4 monthsலேயே போயிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணுறேன். எப்போ கெயின் பண்ணுறேன், எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அவ்வளோ சீக்கிரமாக கெயின் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணணும், ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஓகே இதை சூஸ் பண்ணிட்டு இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப திங்கிங் பண்ணுறதால, ஓகே திங்க் பண்ணுறீங்களா, இறங்கி ஃபுல்லாக படிங்க, ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். வந்தால் பிஞ்சு போனால் நான் ஃபெயிலியர் ஆக போகுது, இல்லை சக்ஸஸ் ஆக போகுது, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும். மேபி கொஞ்சம் ஃபிலாசபியாக பேசுகிற மாதிரி இருக்கலாம், பூமர் மாதிரி தெரியலாம், பட் இதான் ரியாலிட்டி. நான் என்ன பண்ணணும் அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அது வந்து ரிசல்ட்டை கொண்டு வந்துடும். ஓகே, அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. உங்களோட டைம் ஆப்வியஸ்லி நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் எந்த ஒரு டவுட் சாக்ரிஃபைஸஸ் கண்டிப்பாக பண்ணணும். படத்துக்கு நான் வந்து ஒரு 6-7 மாதமாக போனதில்லை. விச் இஸ் நான் லேர்ன் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபேஸஸ்லாம் படத்துக்கு போனதில்லை, படம் பார்த்ததில்லை, பெருசாக ஒன்றும் தூங்குது கிடையாது. பட் இப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்லீப் சைக்கிள் கொண்டு வந்துட்டேன். நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ரொட்டீன்ஸை ஸ்டார்டிங்கில் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து புது படம் ஃபஸ்ட் டே டிக்கெட் வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம். அடுத்தது வந்து கிரிக்கெட் மேட்ச் கூப்பிடலாம், நெக்ஸ்ட் லூடோ மேட்ச் கூப்பிடலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மேட்சஸ் கூப்பிடலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ண யூஸ் பண்ணால் தான் முடியும். ஓகே, இந்த லெவலுக்கு கொண்டு வர முடியும். நான் இன்னும் ரொம்ப ஹையஸ்ட் லெவலாக ரீச் ஆகலை. ஓகே, நான் ஏதோ ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு இன்னுமே நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இன்னுமே நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் டெய்லியுமே. ஓகே, ஸோ இட் நாட் ஸோ ஈஸி. நீங்கள் ஃப்ரீலான்சிங்குள்ளே சூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு பார்ட் டைம் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வந்து ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணலாம். மேபி யூடியூப் சூஸ் பண்ணணும் சார், சூஸ் பண்ணலாம், ஆனால் தப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் லாங் டேர்ம், ரொம்ப லாங் டேர்ம். ஓகே, ரொம்ப லாங் டேர்ம் ஒரு ப்ராப்பராக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. இந்த யூடியூப் சேனலே எடுத்துட்டிங்கன்னா, நான் இந்த யூடியூப் சேனலில் ஒரு எப்படி சொல்கிறது, பேமெண்ட்டே எனக்கு வந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்திங் 8,000 வரும். 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு. ஏன்னா இந்த கண்டென்ட்ஸ் பெருசாக ரீச் ஆகாது. ஏன் ரீச் ஆகாது? ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட், எனக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு இதுலேருந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன் பெருசாக இந்த யூடியூப் சேனல். ஏன்னா நான் ஏர்ன் பண்ணுறது ஃபுல்லாகவே எங்கள் ஃப்ரீலான்சிங்லேருந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணிட்டு இருந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து செகண்டரியாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ண நினச்சா சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் எனர்ஜி எல்லாம் இருந்தால் பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஒரு 2 to 3 hours தான் டைம் இருக்குது. காலேஜ் போய்ட்டு வந்து ஃப்ரீயாக இருப்பேன், இல்லை வேலைக்கு போய்ட்டு ஃப்ரீயாக இருக்கேன், இல்லை வீட்டு ஒய்ஃப்ஸ் யாராச்சும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து இருக்கீங்க, நீங்கள் அந்த டைமில் ஏதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். சரி, இதுதான் என்னோட ஃபுல்லான கதையே. சரி, ஃப்ரீலான்சிங்கில் டெஃபினட்டாக நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்குது. அது உங்கள் என்ன ஸ்கில் செட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அஸ் அ ஃப்ரெஷராக எந்த ஸ்கில் செட்டாக தெரியாது, ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஸ்கில் செட்டாக சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நோ கோட் ஃப்ரீலான்ஸ் ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணிக்கலாம். கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வெப்சைட்ஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்
நம்மகிட்ட லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி அவங்க கிளைண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்த வெப்சைட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் அவங்க பண்ணி கொடுத்த வெப்சைட்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக லேர்ன் பண்ண முடியும். நான் கிட்டத்தட்ட பேட்சாக 28 பேட்ச் வரைக்கும் பேட்சாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து தனித்தனியாக அவங்க ட்ரெயின் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண வச்சு மணி ஜென்ரேட் பண்ண வச்சுருக்கேன் இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு HTML தெரிய தேவை, CSS தெரிய தேவை, பெரிய ஒரு எக்யூப்மெண்ட் தேவையில்ல, செகண்ட் ஹேண்டில் லேப்டாப்பில் இல்லை பிசியாக இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான எஜுகேஷனில் பண்ணணும்னு நினச்சா டெஃபினட்டாக பண்ண முடியும். சரி, நீங்கள் அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ வெபினாருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லேயே என்னோட பயோவில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த கூகுள் வாட்ஸ்அப் லிங்க். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும், அதில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணலாம். அவங்க வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன். யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதேமாதிரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வரும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்க பவர்களுக்கும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன். இந்த ஃப்ரீ வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணலாம், எவ்வளோ வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக க்ரியேட் பண்ண முடியும், எவ்வளோ இந்த ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இந்த கோர்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் இது நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான்றது. ஓகேவா? ஸோ நான் கிளைண்ட்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருப்பாங்களே அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க எவ்வளோ கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலில் கோர்ஸ் ஹைலைட்ஸில் கோர்ஸ் ரிவ்யூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி யூடியூப்லனா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுத்த இன்டர்வியூமே இன்ஸ்டாலையும் அப்லோட் பண்ணிக்க, யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிக்க, அதையுமே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட் பிளேலிஸ்ட்டே ஒன்று இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் போடணும்னு நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் திஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறையா அப்லோட் பண்ணுறேன்.